வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலா பெங்களூரு பரப்பன அக்ரகாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் அவருக்கு விஐபி உபச்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணா ராவுக்கு ரூபாய் 2 கோடி லஞ்சமாக அளித்துள்ளதாக அவரின் ஜூனியர் அதிகாரி சிறைத்துறை டிஐஜி ரூபா அரசுக்கு அறிக்கை அனுப்பி வைத்துள்ளார். குற்றச்சாட்டை மறுத்துள்ள டிஜிபி சத்யநாராயணா கூறுகையில், மொத்தமாக சமைக்கப்படும் சிறை உணவில் சசிகலாவுக்கு விஷத்தை கலந்து வழங்கிவிட வாய்ப்பிருப்பதால் சிறை உணவையே அவருக்கு தனியாக தயாரித்து வழங்கினோம். பாதுகாப்புக்காகவே இதை செய்தோம். நீதிமன்றம் காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றினோம். ரூபா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். அதே வேளையில் டிஐஜி ரூபா கூறுகையில், எனது வேலை அறிக்கை அளிப்பதுதான். அறிக்கையில் இடம்பெற்றுள்ள விஷயங்கள் குறித்து மீடியாக்களிடம் பேச முடியாது. எனது வரலாற்றை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என டிஜிபி கூறியிருக்கிறார். இணையத்தில் தேடி பாருங்கள். என் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் சொல்லுங்கள். ஆதாரமில்லாமல் எந்த குற்றச்சாட்டையும் நான் வைக்கவில்லை. பாரபட்சமற்ற விசாரணைக்காக நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். கர்நாடக சிறைத்துறை டிஜிபி மீது புகார் கூறிய ரூபா, தென் மாநிலங்களில் சிறைத்துறை டிஐஜியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி என்பதும், இந்த பதவியில் ரூபா அமர்ந்து 3 வாரங்கள்தான் ஆகியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.